வணக்கம். வணக்கம் விஜய். ஆஹ் என்னோட பேர் விஜய்ங்க. இங்கே கோயம்புத்தூரில் டான் டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு, அதாவது நாங்கள் ஆன்லைனில் தான் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான பேர் இருந்துச்சுங்க, triplmarganics.com அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும். கேரளா கிடையாது, எடப்பாடி தான். ஆனால் அவங்க பியூரான கோகோனட் ஆயில் தேடிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ஸில் அது அந்த பாட்டிலை பார்த்தோன்னே அது எண்ணெயா தண்ணியானே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம். அவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த எப்படி பார்க்குறது, இது எப்படி அறிமுகம் கிடைக்கும்னு நினச்சிருந்தேன். ஏதாச்சும் அவங்க நம்பர் கிடைச்சது, நீங்களும் சடனாக அவங்க பிஸியான ஸ்கெடியூலையும் ஓகே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. எப்படி அந்த ட்ரிபிளம் நேம் என்னது, அது விளக்கலாம் கொஞ்சம் கொடுங்க. ஷோர். முதல்ல என் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து பிரேம்சந்தர். நான் வந்து எம்எம்எம் ஆர்கானிக்ஸ்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன். நான் 2021 ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கினேன். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கடையனூர் தாலுக் இடைகால் வில்லேஜில் ஒரு 11 ஏக்கர்ஸ் லேண்ட் வாங்கி அப்போ வந்து நான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு விவசாயம் எதுவுமே தெரியாது. என்னோட ஐடியா வந்து இயற்கை விவசாயம். நான் நம்மாழ்வார் வீடியோஸ்லாம் முன்னாடி ரொம்ப நிறைய பார்த்தேன். அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் விவசாயத்தில் ஏதாவது பண்ணணும்னு வந்தேன். என்னன்னா, இந்த வில்லேஜில் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மூஞ்ச மூடிட்டு மருந்து அடிப்பாங்க, மேலே பட்டா விஷம்னு சொல்லிட்டு தெளிக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன இது, நம்ம மூஞ்சில பட்டாலே விஷம், அது சாப்பிட்ற மேலே தெளிக்கணுமே அப்படின்றது இருந்தது. பட் நம்ம சும்மா வெளியில இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு குறை சொல்றது ரொம்ப ஈஸி. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க படுற கஷ்டங்களை உள்ள இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ நம்ம உள்ள இறங்கி இது ஏதாவது நம்மளால உலகத்தை மாத்திரமே நம்ம கொஞ்சம் இடத்தையாவது நம்ம மாற்றணுன்றது என்னோட கோல். அதனால தான் லேண்ட் வாங்கினேன். வாங்கிட்டு நான் வானகம் போயிட்டு ஒரு இயற்கை விவசாய பற்றி ஒரு 3 days கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி வந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஒரு பூஸ்டாக இருந்தது. நம்ம தாட் ப்ராசஸ் ஐடியலா இல்லாம இது ப்ராக்டிக்கலாவும் பாசிபிள்னு எனக்கு அங்க ப்ரூவ் பண்ணி வச்சாங்க. போயிட்டு வந்தா நம்மளுக்கு இது வந்து தியரி கிடையாது, ப்ராக்டிக்கலாவும் சக்சஸ்ன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து என் ஃபார்ம்ல வந்து வாங்கினதுலேருந்து என் ஃபார்ம்ல இருந்து எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாம இயற்கை முறையில நம்ம என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணேன். இயற்கை விவசாயத்துல ரொம்ப முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா மண்ணை வளமாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்ம போடுற எதுனாலும் வளமிக உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்கும். வளமிக உணவுப் பொருட்கள் கிடைச்சதுன்னா அது சாப்பிடுற மக்கள் நம்மளும் எல்லாரும் உணவு வளமா இருக்கும். இதுதான் பேசிக் ஐடியா. சோ என் பேரும் என்னோட ஃபார்ம் பேரும் நான் கிட்டத்தட்ட அதை ஒத்தியே நான் வச்சேன். இப்ப எம்எம்எம் ஆர்கானிக்ஸ் அப்படி என்ன ஏன் அப்படி வருதுன்னா, என் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மண் மகிழ, மரம் மகிழ, மனம் மகிழும். வேறே சூப்பரா இருக்குங்க, அமர்க்கலமா இருக்கு. தேங்க்யூ. ஐடியா வந்து பேசிக்கா தான். இப்ப சாயில் வந்து நம்ம கெமிக்கல் போட போட பாத்தீங்கன்னா அதுல வந்து உயிர் உள்ள தன்மை குறைத்து மலட்டு தன்மை அதிகமாயிட்டே வருது. ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்க நெட்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. அக்ரிகல்ச்சர் லேண்டோட ஆர்கானிக் கார்பன் வந்து 0.5 கீழே போயிடுச்சு, எப்பயோ போயிடுச்சு. இந்தியால, தமிழ்நாட்டுலயா? ஆமா. நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி, இது வந்து பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப நீங்க ரீசெண்டா டெஸ்ட் பண்ணீங்கன்னா இதை விட கம்மியா இருக்கும். சோ காரணம் என்னன்னா, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இயற்கை விவசாயம் தான், யாருமே எதுவும் மாற்றம் இல்லை. அப்ப இயற்கை விவசாயம் பண்ணும்போது மண் வளமா இருந்தது. அப்ப கொஞ்சம் கெமிக்கலும் போடும்போது தாக்கு பிடிச்சது. இப்ப கெமிக்கலே பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இன்னும் குறைஞ்சிட்டே வந்துடும். அப்ப நம்ம எல்லாரும் அந்த மரத்துக்கு என்ன உணவு கொடுக்குறோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் ஏத்துற மாதிரிதான். குளுக்கோஸ்ல உயிர் வாழ முடியாது. எல்லாரும் மாஸ்க் போட்டு சுத்துற மாதிரி எல்லா செடிக்கு மேல குளுக்கோஸ் பாட்டில வைக்க வேண்டிய அந்த நிலைமை தான் நம்ம கெமிக்கல் உரம் போட்டு வச்சா வரும். சரி, ஒரு உணவு சங்கிலியை புரிஞ்சு பண்ணணும் விவசாயம்ன்றது. இது இயற்கையோட நம்ம இது வந்து நம்ம விளையாடக்கூடாது. இயற்கையோட இருக்கும்போது அதோட பிக் பிக்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நம்ம இயற்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க, எக்காலஜி எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு விலங்கினத்தோட கழிவு இன்னொரு இதுக்கு உணவு. இந்த சைக்கிளை நம்ம உடைச்சிடக்கூடாது. நம்மாழ்வார் ஸ்பீச்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரியுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நெல் பயிர் வந்து 6 அடிக்கு மேல இருக்கும். சோ நுனி வந்து வீட்டுக்கு, நடு வந்து மாட்டுக்கு, அடி வந்து மண்ணுக்கு, காட்டுக்கு.
ஓ காட்டுக்கு. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், மாடு வைக்கிறத குறைச்சாச்சு, மத்த கால்நடைகள்லாம் தேவையில்ல. டைரக்டா இந்த ஒரு காமெடியில வரும், டைரக்டா அந்த 16வது கேள்வி சொல்லுங்க, 1 கோடி ரூபாய் பரிசு வாங்கிட்டு ஓகே. ஓகே. ஷார்ட்கட். எல்லாருக்கும் டைம் இல்ல, ஓகே. எஃபர்ட். ஆனா ஃபார்மிங் உண்மையிலே கஷ்டம். ஏன் அந்த ஷார்ட்கட்டுக்கு போறாங்கன்னா, ஃபார்மிங் உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் உள்ள ஒரு பிளேஸுங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிவார்டு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. சரி, ஒரு தக்காளி வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம கடையில வந்துச்சுன்னா, நீங்க அந்த விவசாயியோட நிலைமை பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு வேதனையோட இருந்திருப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸ் முடிஞ்சு அந்த கடைக்காரங்க வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, அப்ப அவங்க அவ்வளவு நாள் பண்ண இது எஃபர்ட் வந்து எல்லாம் வேஸ்ட் தானே. சாதாரண தண்ணி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு விற்கிது. 10 ரூபா இல்ல 20 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. தக்காளி 10 ரூபான்னா கண்டிப்பா அவங்க மன வேதனை. ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் அவங்க ஏதோ ஒரு ஷார்ட்கட் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கெமிக்கல் போடணும்ன்றது அவங்க உண்மையில புரியலங்க. இப்போ ஒரு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்க ஒரு ஃபார்மர் ஒரு அரிசி போட்டாருன்னா அவருக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கு. அவர் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும், அவர் எப்படி அவர் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும்? இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், அவங்க யோசிச்சு அவங்க நல்லதா அந்த இதை பண்ணக்கூடாதான். நம்ம மத்தவங்க எல்லாரும் ப்ரெஷர் வந்து ஃபார்மர் மேலதான் உழுது. கரெக்டா? எப்பயுமே நம்மளோட முதுகு பாக்குறதே கிடையாது. எல்லாருமே அடுத்தவங்களோட முதுகு நல்லா ஈஸியா தெரியுதா, அடுத்தவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கரெக்ஷன் சொல்லிட்டு விட்டுருவோம். அந்த இடத்துல போய் இருந்தாதான் அவங்களோட கஷ்டங்கள் தெரியும். அதனாலதான் நான் உள்ள இறங்கி இது பண்ணணும்ன்றது எனக்கு இது ஒரு பயங்கர சேலஞ்ச். இது டெஃபினட்டா ஒரு ஈஸி மணி மேக்கிங் இது கிடையாது. ஐடில இருந்த மாதிரி சம்பளம் வருமா பணம் வருமா அந்த மாதிரி நான் திங்கே பண்ணல. நம்ம ஒண்ணு பண்ணா அது ஒரு மீனிங்ஃபுல்லா பண்ணணும். அந்த மீனிங்ஃபுல்ல நம்ம எவ்வளவு பணம் போட முடியும் அது அப்புறம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் அப்ஜெக்டிவ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அந்த இயற்கை விவசாயத்தை கையில எடுத்திருக்கேன். இப்ப 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஜாப்ல வந்து வெளியும் வந்தாச்சு. இப்ப லாஸ்ட் 1 இயரா ஃபுல் டைமா இதான் பண்ணிட்டு இருக்கேன். அது முன்னாடி வரைக்கும் ஜாப்ல இருக்கும்போது லேண்ட் வாங்கினது, மண்ணை மாத்துறதுக்கான வேலைகள் அந்த மாதிரி தயார் நிலை பண்ணி வச்சேன். என்ன நம்மளால பண்ண முடியும் ஜாப்ல இருந்துட்டு அந்த மாதிரி வேலைகள் பண்ணி வச்சேன். லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் இதான் நான் பண்ணிட்டு. இதுக்கு ஒரு வெப்சைட் போட்டு, இதுக்கு ஒரு பிராண்டு லேபிள், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் FSI சர்டிபிகேஷன் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் லாஸ்ட் 1 இயரா நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இணையதளம் சொன்னீங்களே, அது இணையதள முகவரி சொல்லுங்க நம்ம நேயர்களுக்காக. நம்ம சேம் பிராண்ட் நேம் அப்படியே mmorganics.com. ஓகே, mmorganics.com. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, வெப்சைட் இருக்கு. வெப்சைட் போனா நாங்க வந்து மெயினா என்னன்னா ஒரு இகாம் வெப்சைட் மாதிரி இருக்க கூடாது. இது வந்து நம்ம ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் பண்ணி அதுல இருந்து பை ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம். சோ நாங்க பண்ற அக்ரிகல்ச்சரோட அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம். அதை பத்தியான இன்ஃபர்மேஷன், நாங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸும் போடுவோம். அதோட லிங்க்கும் வெப்சைட்ல இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரேடருக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணி எங்க பொருளை மதிப்பு கூட்டி விற்கிற டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ வந்த உடனே ப்ராடக்ட் போட்டோஸ் அழகழகா போட்டு காட்டுறதுல எனக்கு அது உடன்பாடு இல்லை. இதான் ஐடியல் டிசைன் சொல்ல மாட்டேன், பட் என்னோட விஷன். ஸோ பாயிண்ட் இஸ் நம்ம ஃபார்மிங்ல இருந்துட்டு நம்ம ப்ராடக்ட் பை ப்ராடக்டை மாத்துறோன்றது போய் சேரணும். அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பண்றீங்க, எது சேல் ஆயிட்டு இருக்கு? எனக்கு ஒரு டாப் 10 ப்ராடக்ட்ஸ் உங்க இதுல இருந்து சேல் ஆகிற ப்ராடக்ட்ஸ் சொல்லுங்க. சரி, இதுல என்னன்னாங்க, இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆர் வே ஆஃப் அக்ரிகல்ச்சர். கரெக்டா? அக்ரிகல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் தோணுன ஒரு தொழில். இப்ப நான் பண்றதும் அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா? இதுல நம்ம தனித்து நிக்கணும்னா நம்ம வந்து இதுல என்னத்தை வந்து மாத்துறதுன்னா நம்ம மேஜரா அரிசி தான், தேங்காய் தான். ஓகேவா? ஆனா நம்ம வந்து என்ன ஒரு யூஎஸ்பியா ஏதாவது ஒண்ணு இருக்கணும் நம்ம பண்ற எல்லாத்துலயும் அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பேன். ஸோ இப்ப நான் வந்து என்னோட பொருள் நான் கெமிக்கல் இல்லாம பண்ணிட்டேன். இப்ப தேங்காய் நான் பறிச்சு நான் ஒரு வியாபாரி கொடுத்தேன்னா அவர் லாரியில வந்து ஆல்ரெடி ஒரு 20,000 தேங்காய் எடுத்துட்டு வருவாரு. என்னோட ஒரு 2,000 3,000 ஒரு 10,000 காயின்னு வைங்களேன். என்னோட 10,000 காய் அந்த 20,000 காயோட சேர்த்துருவாரு. சேர்த்துட்டு போய் மொத்தமா இன்னொரு ஹோல்சேல் வியாபாரி கிட்ட 30,000 காயின்னு விற்பாரு ஒரே ரேட்டுக்கு. சோ இப்படி பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஓகேவா? என்னடா அதுக்கு அப்ப நம்ம கெமிக்கல் போட்டு பண்றதுக்கு இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. அதனால நான் பர்பஸா என்ன பண்றேன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் எதையுமே வியாபாரிக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு முடிவு லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் எடுத்துட்டேன். நேரடியா தான் விக்கிறீங்க. என்ன பொருள்னாலும் நம்மளே டைரக்டா கஸ்டமரை பார்த்து கொடுக்கணும்.
ஓகே. ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க. எங்க ஊர்ல நான் பார்த்ததை நான் சொல்றேன். ம். தோப்பு வச்சிருக்கவங்க ஏதாவது டிசீஸ் வந்துருச்சுன்னா வேர்ல மருந்து கட்டுறாங்க. ம். மருந்து கட்டுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த 2 பறி தேங்காய் பறிக்காதீங்க அப்படிம்பாங்க. ஓகே, ஓகே. ஆனா தோப்பு ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த 2 பறிக்கு அவங்க வீட்டுக்கு செலவுக்கு தேங்காய் எடுக்க மாட்டாங்க தோப்புல. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. ஏன்னா 2 பறினா உங்களுக்கு 4 மாசம் இன்கம் இல்லாம அவங்களால அந்த எப்படி நடத்த முடியும்? எடுக்க முடியாது. ம். ஸோ சிச்சுவேஷன் பாத்தீங்களா? அவங்கள ஏன் குறை சொல்றோம்னா, அவங்களால அந்த குடும்பம் நடத்த முடியாது 4 மாசம் அந்த பணம் இல்லாம. ஸோ அந்த தேங்காய் எடுத்து வியாபாரி கொடுத்துருவாங்க. ம்ஹ்ம். அந்த தேங்காவும் என் தேங்காவும் ஒண்ணா கொடுக்கறதுல எனக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை. இப்ப ஏன் ஒரு தேங்காய்னா கூட நான் ஒரு கஸ்டமரை பார்த்து விற்கும்போது அவங்க என்னை பார்த்து கேட்கலாம், என்னப்பா தேங்காய் நல்லாவே இல்லை. தேங்காயில கூட சொல்றேன், எந்த பொருளா இருந்தாலும் நம்ம கஸ்டமரை மூஞ்சிக்கு நேரா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு பேர் கெட்டு போயிடும். இப்பெல்லாம் ஆன்லைன் ரிவ்யூஸ் ரொம்ப ஈஸி. கூகுள் ரிவ்யூல போயிட்டு யாருனாலும் போடலாம், அந்த ப்ராடக்ட் வாங்கினேன் நல்லாவே இல்லைன்னா போச்சு, போயிடுச்சு. அடுத்து வரவங்க வரமாட்டாங்க. நம்ம கஸ்டமரை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கே வந்து நம்ம நல்லா 2-3 தடவை திங்க் பண்ணணும். நம்ம நல்ல பொருள் தான் பண்றோமா, அது நல்லதா போய் சேர்க்கிறோமா, இந்த செக் எனக்கும் வரும். இப்ப நான் ஒரு வியாபாரி கொடுத்துட்டேன்னா நான் பாட்டு மருந்து அடிக்கலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், போயிடும். அது மொத்தத்தோட மொத்தமாயிடும். அவங்க கண்டுபிடிச்சு திட்ட முடியாது. அப்ப முற்றிலும் இயற்கை முறையில விளைஞ்ச பொருள் நீங்க கொடுக்குறீங்க. டைரக்டா கொடுக்கணும் டைரக்டா பொருள். கொடுக்குறீங்க. என்னென்ன பொருளுங்க? இப்ப பாத்தீங்கன்னா தோப்புல வந்து நாங்க மரச்செக்கு மிஷின் வச்சிருக்கேங்க. ஓ, நீங்களே வச்சிருக்கீங்க? நானே வச்சிருக்கேன். இப்ப என்னோட தேங்காய், என்னோட கடலை, என்னோட எள்ளு போட்டு ஆட்டுறேன். 10ஆவதுக்கு நான் பக்கத்துல என்ன மாதிரி உள்ள ஃபார்மர்ஸ்ட வாங்கியும் நான் பண்றேன். அதுவும் இயற்கை முறைதான். முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நான் வாங்கி பண்றேன். ஓகே. சோ இதுல என்ன யூனிக்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேங்காய்னு எடுத்துட்டீங்கன்னா தேங்காய் உரிக்கிறதுக்கு மிஷின் வச்சிருக்கேன். ஓகே. ஹார்ட் லேபர்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க கையை பார்த்திருக்கீங்களா நீங்க? தேங்காய் உரிக்கிறவங்களோட கையை காய்ச்சி போயிருக்கோங்க. ஓகே, ஓகே, ஓகே. பாக்கிறதுக்கே பாவமா இருக்கும். அதுல ஒண்ணும் அவங்க பெரிய வருமானமும் கிடையாது. ஆனா அந்த ஃபீல்ட்ல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்றது எனக்கு ஒரு இதாவே இருக்கும். கையை காய்ச்சி போயிருக்கும். அவங்க சாப்பிடுறது வெள்ளை சாதங்க, பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க இன்கமுக்கு அதான் பண்ணவும் முடியும். இது ஒரு இந்த தொழில் ஏன் இருக்குன்னே எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு மிஷினரி. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஹியூமன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு கையெல்லாம் காய்ச்சி போய் பழைய சோறு தின்னுட்டு என்ன ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கு அவங்க. ஓகே. சோ நான் என்ன பண்ணேன், தேங்காய் உரிக்கிறதுக்கு மிஷின் போட்டேன். அந்த மிஷின் ஓடுறது சோலார் பவர். ஓகே. சோ எக்கோ ஃப்ரெண்ட்லியா பண்ணோம். விவசாயம் வந்து கெமிக்கல் ஃப்ரீயா பண்றோம், ப்ரொடக்ஷன் ஃபுல்லா எக்கோ ஃப்ரெண்ட்லியா பண்ணணும்ன்ற ஐடியா. தேங்காய் உரிச்சாச்சு. அப்புறம் அதை காய வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப 1000 தேங்காய் நீங்க காய வைக்கணும்னா ஓப்பன் சர்ஃபேஸ்ல காய வச்சா என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நைட் ஆனா ஆப்வியஸ்லி பனி கொஞ்சம் இறக்கும். அது விண்டரா சம்மரோ கொஞ்சம் குளிர் காத்தாவது அடிக்கும். இந்த குளிர் காத்து வந்து தேங்காய் மேல படும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர் மாறும். நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். சல்ஃபர் மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இது படாது, ட்ரைனஸாவே இருக்கும். அது நல்லது கிடையாது. சோ நான் என்ன பண்ணேன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சோலார் ட்ரையர் ஒன்று போட்டு அதுக்குள்ளதான் காய வைப்பேன் என்னோட அக்ரி ப்ரொடியூஸ் ஃபுல்லா. சோ உங்களுக்கு பேர்ட் டிராப்பிங்ஸ் இருக்காது, எலி ஏறி இறங்காது, பூனை ஏறி இறங்காது. அது ஏறி மட்டும் இறங்காது, என்ன கழிவு கூட கலக்கலாம். சோ அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. ஹைஜீனிக்கா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்டு சேம்பர்ல தான் நான் காய வைப்பேன். காய வச்சு முடிச்ச உடனே அங்கேயே மரச்செக்கு மிஷின் இருக்கு. மரச்செக்கு மிஷினும் சோலார் பவர்ல ஓடும். அந்த மரச்செக்குல ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல் செக் அளவுக்கு சூடாகாது. பட் இருந்தாலும் நான் இன்னும் அதை டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல வரணும்னு சொல்லிட்டு அந்த மிஷினுக்கு மேல ஒரு சும்மா ஒரு ஃபேன் அட்டாச் பண்ணுவேன். சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட் தான். இப்போ ஒரே நாள்ல நான் 4 செக் ஓட்டினாலும் 4வது செக்கு ரூம் டெம்பரேச்சர்ல ஆயில் வெளியே வரும். நீங்க வெளியே வரும்போது ஆயில தொடலாம். ஜென்ரலா நீங்க ஒரு மில்ல போய் ஆட்டி பாருங்க, அந்த எண்ணெயை தொட முடியாது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சுட்ட எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, ரீயூஸ் பண்ணாதீங்கன்னு. கரெக்டா? ஆனா வரும்போதே சுட்டு வந்தா அப்புறம் அது வேல்யூ என்ன இருக்கும்?